போஸ்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிறது நமக்கு கவர்மெண்ட் செக்யூரிட்டி கொடுக்கறது. பட் மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம செக்யூரிட்டியை கிளைம் பண்ண முடியாது. இது ஒன்று மெயின் பாயிண்ட். ரெண்டாவது, மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது அவங்க எதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஃபண்டு மேனேஜர்ஸ் நம்மள்கிட்ட வாங்கக்கூடிய எஸ்ஐபியோ அல்லது லம்சமையோ ஒன்றா ஈக்விட்டி மார்க்கெட்டில் பண்ணுவாங்க, இல்லைனா கரன்சி மார்க்கெட்டில் பண்ணுவாங்க, இல்லைனா பாண்டு மார்க்கெட்டில் பண்ணுவாங்க. இதெல்லாம் மார்க்கெட் ஓரியன்டட், ஃப்ளக்சுவேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் பலன்கள் இருக்கும். என்னதான் நீங்கள் ஃபண்டு மாற்றி பண்ணாலும், ஃப்ளெக்ஸி கேப் பண்ணாலும், டெப்ட் ஃபண்டுன்னு போட்டால் கூட, பட் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிறது நமக்கு ஒரு கான்ஸ்டன்ட் இன்கம், செக்யூரிட்டி கூட. பொதுவாகவே என்ன கேட்டீங்கன்னாக்கா, ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டை விட, கோல்டை விட, ஒரு ரியல் எஸ்டேட்டை விட பாதுகாப்பானது செக்யூரிட்டி தான் நம்ம பார்க்கணும். இன்றைக்கி எதில் இப்போ ஒரு ஸ்டாக் மார்க்கெட்லேயே போட்டிங்கனாலும் 40% 30% இறங்கியிருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா அந்நிய முதலீட்டாளர் விட்டு போகிறதுனால நம்ம முதலீட்டாளர்களுடைய தொகை பல லட்சம் கோடி சரிவில் தான் இருக்குது. இன்றைக்கும் எல்லாம் மார்க்கெட் என்றைக்கு ரெக்கவரி ஆகி இது என்றைக்கு வருதுங்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் காத்திருக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இதில் நீங்கள் பார்க்குற போது நமக்கு எதுவுமே தெரியாது, நியூஸ் அப்டேட் தெரியாது, குளோபல் ஈவெண்ட்ஸ் எல்லாம் தெரியாது. நான் ரிஸ்க் எடுக்க தயாரில்லை, எனக்கு கேபிட்டல் பத்திரமா இருக்கணும், எனக்கு ஜெயினா பேங்க் வட்டியோட ஜென்யூன் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சா போதும் அப்படிங்கிற அளவுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் ஆல்வேஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் தேன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அதர் ஸ்டாக் மார்க்கெட்ஸ். இப்போ ரிட்டையர்மெண்ட் பிளானிங்க்கு சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்டபிள்யூபி எஸ்ஐபி இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம்? பர்சன்டேஜ் வைஸ் அலாட் பண்ணுங்க. இதில் 60, அதில் 40. ஏன்னு கேட்டிங்கன்னா இது கான்ஸ்டன்ட் இன்கம். எது ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஃபினான்ஷியல் பிளானர் கோவை விஸ்வநாதன் அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? நன்றி, நல்லா இருக்கம்மா, நல்லா இருக்கேன். நேயர்களுக்கு வணக்கம். சார், இப்போ யூஎஸ் ஈரான் வார்னால மார்க்கெட் ரொம்ப ஃபாலில் இருக்குது. எல்லா அசட் கிளாஸுமே ஒரு பெரிய ஃபாலில் தான் இருந்துக்கிட்டு இருக்கு. ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும், கோல்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் இப்போது அது விலை ஏறி நிறைய பேர் வாங்க முடியாத அளவுக்கு தான் இருந்துக்கிட்டு இருக்கு. இப்போ என்னதான் மியூச்சுவல் ஃபண்டில் ரிட்டர்ன் கேரண்டி இல்லைன்னு சொன்னாலும் போஸ்ட் ஆஃபீஸில் நமக்கு கேரண்டியான ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. ரிட்டர்ன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பேர் பண்ணும்போது கம்மியாக கிடைச்சாலும் பட் கேரண்டின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ மியூச்சுவல் ஃபண்டை விட போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் சிலது அதிகமாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஸ்கீம்ஸ்லாம் என்னென்ன, அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ முதல்ல மியூச்சுவல் ஃபண்டில் விட போஸ்ட் ஆஃபீஸில் அதிக ரிட்டர்ன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கா? போஸ்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிறது நமக்கு கவர்மெண்ட் செக்யூரிட்டி கொடுக்கறது. பட் மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம செக்யூரிட்டியை கிளைம் பண்ண முடியாது. இது ஒன்று மெயின் பாயிண்ட். ரெண்டாவது, மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது அவங்க எதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஃபண்டு மேனேஜர்ஸ் நம்மள்கிட்ட வாங்கக்கூடிய எஸ்ஐபியோ அல்லது லம்சமையோ ஒன்றா ஈக்விட்டி மார்க்கெட்டில் பண்ணுவாங்க, இல்லைனா கரன்சி மார்க்கெட்டில் பண்ணுவாங்க, இல்லைனா பாண்டு மார்க்கெட்டில் பண்ணுவாங்க. இதெல்லாம் மார்க்கெட் ஓரியன்டட், ஃப்ளக்சுவேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் பலன்கள் இருக்கும். என்னதான் நீங்கள் ஃபண்டு மாற்றி பண்ணாலும், ஃப்ளெக்ஸி கேப் பண்ணாலும், டெப்ட் ஃபண்டுன்னு போட்டால் கூட, பட் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிறது நமக்கு ஒரு கான்ஸ்டன்ட் இன்கம், செக்யூரிட்டி கூட. அதனால் நம்ம கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணுறது பெருசா, லாபத்தை அதிகமாக எதிர்பார்ப்பது பெருசான்னு நம்ம முடிவு பண்ணிக்கணும். நமக்கு கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் வேணும்னா ஆல்வேஸ் பெஸ்ட் போஸ்டல் இன்சூரன்ஸ், போஸ்டல் டெபாசிட்ஸ், நிறையா வேரியஸ் ஸ்கீம்ஸ் இருக்குது. அதில் நாம் சர்வீஸ் ஹோல்டராக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி பார்க்கணும், ரிட்டையர்மெண்ட் பர்சன்ஸாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி பார்க்கணும். நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. அது மாதிரி பண்ணுறது ஒரு ஆரோக்கியங்கிறது என்னுடைய கருத்து. நீங்கள் சொன்ன மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமில் நிறைய ஸ்கீம் இருக்குது. சுகன்யா சம்ரிதி, என்பிஎஸ், பிபிஎஃப், இது மாதிரி. ஸோ இதில் எது அதிகமாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்? மியூச்சுவல் ஃபண்டை விட அவுட் பெர்ஃபார்ம் எந்த ஸ்கீம்ஸ் அதிகமாக பண்ணும்? இதில் சுகன்யா சம்ரிதி யோஜனா ஸ்கீம் 8.2% நமக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறது. அதில் சில சட்டத்திட்டங்கள் வழிமுறைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் உடனே எடுக்க முடியாது. அதெல்லாம் தொலைநோக்கு முதலீட்டுக்கான அடிப்படை. இப்போது 9.5 வருஷத்தில் RRR ஸ்கீம்லாம் இருக்குது போஸ்ட் ஆஃபீஸில். ஆனால் 9.5 வருஷம் வெயிட் பண்ணணும். 9 வருஷம் கிட்டத்தட்ட 65, 9.5 வருஷம் கரெக்டாக 9.5 வருஷத்துக்கு மேலே இருந்தால் தான் அதுக்கு பலன் இருக்கும். இடையில எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. இப்போ இந்த என்எஸ்சி மாதிரி போட்டிங்கனாக்கா நல்ல ஓரளவுக்கு நியர்பை
ஒரு 5 லட்சம் போட்டால் அதுக்கு உண்டான பலன் 9 வருஷம் கழிச்சு டபுள் ஆகிறதுக்கான ஸ்கீம் இருக்குது. பட் அதுக்கெல்லாம் கால வரம்பு இருக்குது, அதுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. இடையில எடுக்க முடியாது அதெல்லாம், அந்த ப்ரிஸ்கிரைப்டு பீரியட். அப்படி இடையில எடுக்கணும்னா உங்களுக்கு ரிடக்ஷன் சார்ஜஸ்ஸு பர்சன்டேஜஸ் படித்து எடுத்துப்பாங்க. பொதுவாகவே இதில் யாருக்கு என்ன திட்டம் இருக்கும்? இப்போது எம்ப்ளாயி இருப்பாங்க, ஒரு 30 வயசுக்குள்ள ஒருத்தர் இருப்பாங்க, ஒருத்தர் பிறந்த குழந்தைக்கெல்லாம் கூட திட்டங்கள் இருக்குது இதில். அதே மாதிரி 50 வருஷம் ஆனவங்களுக்கு என்ன திட்டம், ஓய்வூதியர்களுக்கு என்ன திட்டம் அப்படிங்கிற டேட்டாவை மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். அது நேயர்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும். ஓய்வூதியர்களுக்கு மாத வருமானம் வேணும். அப்போது அதுக்கு திட்டம் என்னென்னா SCSS அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து 8.2% POIMSல 7.4% நமக்கு வட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. காரணம், அதிக வட்டி, பாதுகாப்பு, காலாண்டுக்கு பணம் கிடைக்கும், ஒவ்வொரு காலாண்டுக்கும் அதில் பணம் கிடைக்கும். அடுத்தது வரிசேமிப்பு ப்ளஸ் நீண்ட கால முதலீடுக்கும். அதுக்கு என்ன, அதுக்கு PPF யூஸ் பண்ணலாம், பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். அது பார்த்தீங்கன்னாக்கா 7.15%, SSOன்னு பார்த்தீங்கன்னாக்கா 8.2%. அப்போது இதில் வரி விலக்கு 15.21 ஆண்டு வளர்ச்சி, இதில் வரி விலக்கு உண்டு, டேக்ஸ் ரிலாக்ஸேஷன் உண்டு. அடுத்தது 5 ஆண்டுக்கு லாக்இன் உடன் வரி விலக்கு இருக்கிறது என்ன, வரி விலக்கும் இருக்கணும், பலனும் இருக்கணும். அப்போ 5 ஆண்டுக்குன்னு TDனா டேர்ம் டெபாசிட்டு 7.5%, NSC அப்படின்னா 7.7%. இதில் 80C விலக்கு இருக்குது. வங்கி FDயை விட இது வட்டி அதிகம். ஏன்னா வங்கி வட்டி வந்து அப்பப்போ ஏறக்கூடியது, மாறக்கூடியது. இது எப்போவாது தீர்மானித்து ஒரு 3 மாதங்கள் அல்லது 6 மாதங்களுக்கு ஒரு முறை தான். இப்போ வந்து எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்குது கடந்த சில மாதங்களாக. அதே மாதிரி பெண் குழந்தைகளுக்கு கல்விக்காகவும் இதில் ஸ்கீம் இருக்குது. அது பார்த்தீங்கன்னாக்கா SSI 8.2%, அதில் வந்து நமக்கு வட்டி விகிதம் கிடைக்கிறது. இது அதிக வட்டி, ஆனால் இதுக்கு டேக்ஸு கிடையாது. ஆனால் இது வந்து 21 வருஷம் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இதுக்கு பிரயோஜனம். அப்போ குறுகிய காலத்துக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 to 3 வருஷத்துக்கு அப்போது டேர்ம் டெபாசிட்ஸ் இருக்குது. அது 6.9 to 7.1%. அப்போது வங்கி FDக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் இது. அப்போ பார்த்தீங்கன்னா இது கவர்மெண்ட் செக்யூரிட்டி இருக்குது. இந்த மாதிரி பார்த்து நம்ம செய்யணும். அடுத்தது POMS கணக்கீடுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறோம். ஒரு 15 லட்சம் கூட்டு கணக்கில் முதலீடு செஞ்சால் அப்போ மாத வருமானம் இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 15 லட்சத்துக்கு 7.4% பார்த்தீங்கன்னா 12 மாதத்துக்கு 9,250 ரூபா வருமானம் இருக்குது. அப்போ ஆண்டு வருமானம் 1,11,000 ரூபா. 5 ஆண்டில் மொத்த வட்டி எவ்வளோ வருதுங்க? மொத்த வட்டி பார்த்தீங்கன்னா 5,55,000 ரூபா வருது. அப்போ முதலீடு கிடைக்கும் தொகை எவ்வளவு? நீங்கள் முதலீடோட 5.55 லட்சம் வட்டி கிடைக்கிறது. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா 20.55 நமக்கு அசல் ப்ளஸ் வட்டி சேர்த்து முதலீடு தொகையாக கிடைக்கிறது. இது மாதிரியான திட்டங்களை நம்ம தேர்ந்தெடுத்து அந்த அஞ்சல் முகவரை கேட்கலாம், அல்லது அஞ்சலகம் பக்கத்தில் இருக்கிறவங்கள போய் கேட்டாலும் உங்களுக்கு வழி காட்டுவாங்க. பொதுவாகவே என்ன கேட்டீங்கன்னாக்கா, ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டை விட, கோல்டை விட, ஒரு ரியல் எஸ்டேட்டை விட பாதுகாப்பானது செக்யூரிட்டி தான் நம்ம பார்க்கணும். இன்றைக்கி எதில் இப்போ ஒரு ஸ்டாக் மார்க்கெட்லேயே போட்டிங்கனாலும் 40% 30% இறங்கியிருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா அந்நிய முதலீட்டாளர் விற்று போகிறதுனால நம்ம முதலீட்டாளர்களுடைய தொகை வந்து பல லட்சம் கோடி சரிவில் தான் இருக்குது. இன்றைக்கும் எல்லாம் மார்க்கெட் எண்ணிக்கை ரெக்கவரி ஆகி இது எண்ணிக்கை வர்றதுங்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் காத்திருக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இதில் நீங்கள் பார்க்குற போது ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போடுறத விட ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ், இந்த மாதிரி இரட்டிப்பாகு முறை அல்லது இந்த மாதிரி சுகன்யா ஸ்கீம் மாதிரி இது மாதிரி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி NPS இருக்குது, பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் இருக்குது, எல்லாத்துக்குமே அது அந்த விதிமுறைகள் இருக்குது. பட் டோட்டலாக ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு செக்யூரிட்டி ஜாஸ்தி, பயப்பட வேண்டாம். இப்போ நிறைய பேரோட போர்ட்ஃபோலியோ நெகட்டிவில் தான் இருக்குது. ஸோ நிறைய பேருக்குமே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா இந்த வார் எப்போ முடியும்னு தெரில. 2.5 வருஷமாக மார்க்கெட் வந்து சைட் வேஸில் தான் இருக்குது. ஸோ உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமுக்கு தனியாக இடம் ஒதுக்கிறது பெட்டரா, இல்லை டெட் ஃபண்ட்ஸ், போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் இதில் எதுவுமே வேண்டாமா? இப்போ ஜென்ரலாக யாரோ ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டுருக்காங்க. இன்வெஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு 20% இறங்கியிருக்கு.
அதுக்காக அவங்க பயப்பட வேண்டாம். மார்க்கெட் வில் ரிவர்ட்ஸ். இப்போ கோவிட் பீரியட் பார்த்துருக்கோம், 2008 பங்குச்சந்தையை சரிவு பார்த்துருக்கோம், 2011 சரிவு பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட நான் வந்து 2000 இந்த பங்குச்சந்தையை பார்த்துருக்க அனுபவத்தில் சொல்கிறேன். நிறையா சரிவுகள் வந்தாலும் மறுபடியும் மீண்டு எழுந்து புதிய உச்சத்துக்கு தான் போயிருக்கு. அப்படி போகிற போது இதுக்காக இன்றைக்கி அவசரப்பட்டு இருக்கிற ஸ்டாக்ஸை லாஸ்லேயும் புக் பண்ண வேண்டாம். கூடுதலாக ஏதாவது பணம் கிடைக்கிறது அப்படின்னு கேட்டேன்னா அதுக்கு ஒதுக்கீடை வந்து கரெக்டாக பார்த்து புதிய ஒதுக்கீடாக தட் இஸ் செஞ்சு இப்போ இருக்கிற ட்ரெண்ட் என்னவோ அதில் பண்ணுறது தான் ஆரோக்கியம். ஸோ ஆல்வேஸ் ட்ரெண்ட் இஸ் அவர் ஃப்ரெண்டு. இப்போ ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டராக இருக்காரு அப்படின்னா அவர் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்லேயே இருக்கலாமா இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் போடலாமா? ஏன்னா நீங்கள் சொல்கிறது கேபிட்டல் ப்ரிசர்வேஷன் முக்கியம். எனக்கு வந்து ரொம்ப அதிகமான வெல்த் வேண்டான்ற பட்சத்தில் நான் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்லேயே ஸ்டிக் பண்ணலாமா இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு போகலாமா? மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நல்ல குட் ஸ்கீம்ஸ் இருக்குது. அந்த ஃபண்டு மேனேஜர் கேளுங்க, சார் எனக்கு ரிஸ்க்கு கம்மியாக இருக்கணும், ரிவார்டு ஜெனியனாக இருந்தால் போகிறோம், எனக்கு கேபிட்டல் எரோஷன் ஆகக்கூடாது, நிறைய இருக்குமா. அதில் டெப்ட் ஃபண்டே இருக்குது. டெப்ட் ஃபண்ட்லேயும் டைவர்சிஃபிகேஷன் இருக்குது. வெறும் பாண்டுலேயே போட மாட்டா, பாண்டுலேயும் போடுவாங்க, கரன்சியில் இருக்கும், கமாடிட்டியில் இருக்கும். நல்ல இப்போது ஓவராலாக ஒரு சின்னதாக சுருக்கமாக சொல்கிறேன் பாருங்களேன். அந்நிய முதலீட்டாளர்கள் விற்று போய்கிட்டே இருக்காங்கன்னு சொல்கிறோம். பட் அது யார் வாங்குறாங்க? யாரோ ஒருத்தன் வாங்கினா தானே ஒருத்தர் விற்க முடியும். நம்ம மியூச்சுவல் ஃபண்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு நல்லா ஃபண்டு மேனேஜர்ஸ் கேன் டூ வெரி குட் சான்சஸ். நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவன் 5000 கோடிக்கு விற்றானா இவங்க 6000 கோடிக்கு வாங்குறானா ஃபண்டுலாம் ஏது? நம்ம பப்ளிக் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நம்பி தானே கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க பெர்ஃபார்ம் நல்லா தானே பண்ணுறாங்க. அப்படி பண்ணுற போது நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸே நம்ம குறை சொல்ல முடியாது. பட் ரிஸ்க் எடுத்துக்கல, நான் ரிஸ்க் வேண்டாம் சார், எனக்கு இந்த பயமாக இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, வேண்டாம் அப்படின்னா நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் இஸ் செக்யூரிட்டி. இது வந்து விசிபிலிட்டி இன் ப்ராஃபிட். அதில் ப்ராஃபிட் இல்லைனால பேங்க் வட்டியோட அதிகமாக கிடைக்கிற ஸ்கீம்ஸ் எல்லாம் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்குது. அதனால் உங்களுடைய அலோகேஷன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயும் இருக்கணும், போஸ்டல்லையும் இருக்கணும். டைவர்சிஃபிகேஷனாக இருக்கிறது ஆரோக்கியமானதுங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே, இப்போ ரிட்டையர்மெண்ட் பிளானிங்க்கு சீனியர் சிட்டிசன் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் SWP SIP இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா? பர்சன்டேஜ் வைஸ் அலாட் பண்ணுங்க. இதில் 60, அதில் 40. ஏன்னு கேட்டிங்கன்னா இது கான்ஸ்டன்ட் இன்கம். எது? போஸ்ட் ஆஃபீஸ். அது 40 வந்து ஃப்ளக்சுவேஷன். நல்ல ஃபண்டு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்ல டைவர்சிஃபிகேஷன் உண்டு. ஜெனரிக் ஃபண்ட்ஸ் மாதிரி இருக்குது, டெப்ட் ஃபண்ட் இருக்குது, அதெல்லாம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறது. இன்னும் குறிப்பிட்ட ஃபண்டு சொல்லக்கூடாது. கான்ட்ரா ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது. இந்த கான்ட்ரா ஃபண்டெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அவுட்புட் கொடுத்துருக்கேன். நம்ம நிறைய நல்ல ஃபண்டுலாம் இருக்குது. கூடுமானவில் இந்த SBI மாதிரி, இந்த மாதிரி ICICI, HDFC இந்த மாதிரி லீடிங் ஃபண்டாக பார்க்கணும். வெறும் ஸ்டார் ரேட்டு மட்டும் பார்க்கக்கூடாது. ஸ்டார் ரேட்டுங்கிறது பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு ப்ரெசன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் நாட் அட்வைசபிள். ஏன்னா இதில் காம்படிஷன் இருக்குது. புதுசாக நல்லா பிஸ்னஸ் பண்ணுவான் இல்லையா? நம்ம ட்ராவல் பண்ணுற போதே ஒரு வண்டி சைடு எடுக்கிறது, அப்புறம் இவங்க போனால் அவன் வரமானா இவங்க சைடு எடுக்கிறாங்க இல்லையா? அது மாதிரி இது காம்படிஷன். அப்போ காம்படிஷன் இதெல்லாம் நல்ல ஃபண்டு. இந்த மாதிரி கான்ட்ரா ஃபண்டு, டைவர்சிஃபிகேஷன், ஜெனரிக் ஃபண்ட்ஸ், டெப்ட் ஃபண்டு இது மாதிரி தேர்ந்தெடுக்கும். அதர் தேன் ஈக்விட்டி மார்க்கெட் நீங்களாக இப்போ மிட் கேப்பு ஸ்மால் கேப்புன்னு போய் ஒன்று பண்ணுறத விட இது மாதிரியான ஃபண்டில் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் ஒரு 40% பண்ணுங்க, 60% போஸ்டலில் இது மாதிரி செலக்ட் பண்ணி போட்டேன்னாக்கா அந்த ரேஷியோ கரெக்டாக பார்க்குற போது உங்களுக்கு நல்ல ஒரு ஜென்யூன் பெனிஃபிட் கிடைக்கும். ஓகே, என்னதான் நிறைய ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் தொடர்ந்து மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க, அவ்வளோவா ரிஸ்க் இல்லைன்னு சொன்னாலும் கூட இன்னுமே நிறைய பேருக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மேலே நம்பிக்கை வந்து வரல. ஸோ எனக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் வேணும், நான் ரிஸ்க் எடுக்கவே விரும்பலை அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி மட்டும் ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக அடைய முடியுமா? ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ங்கிறது என்ன? ஆக்சுவலாக நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஜென்யூனான ஒரு பலன் கிடைக்கணுங்கிறது தான் நமக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். பட் நம்ம கேபிட்டலை பாதுகாக்கணும் இல்லையா? முதலுக்கு மோசம் ஆகிடக்கூடாது. மியூச்சுவல் ஃபண்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில் எல்லாம் சொல்கிறாங்க, நல்ல ஃபண்டு தான் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் டிஸ்க்ளைமர் ஒன்று வேகமாக சொல்கிறாங்க. போஸ்ட் ஆஃபீஸு இன்வெஸ்ட்மெண்ட்டில் அப்படி சொல்கிறாங்களா? நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் சப்ஜெக்ட் டு த மார்க்கெட் ரிஸ்க்குன்னு சொல்கிறாங்களா? பட் மியூச்சுவல் ஃபண்டுக்கு மட்டும்தானே ஸ்பீடாக அந்த எண்டில் சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ ரிஸ்க் இருக்குதுன்னு தெரிஞ்சும் நம்ம பண்ணுறோன்னா ரிஸ்க்குக்கு தயாராக இருக்கும். இதில் எந்த விதமான டிஸ்க்ளைமர் கிடையாது. எதில்? போஸ்டல் டெபாசிட்ஸில். அதுதான் நமக்கு முக்கியம். அதனால தான் நம்ம என்ன பண்ணணும், இதுலேயும் பர்சன்டேஜ் வைஸ் போட்டுக்கோங்க. இதில் 60, அதில் 40 போட்டுட்டாக்கா நம்ம தைரியமாக இருக்கலாம். ஓகே, இப்போ 10 லட்சம் இருந்தால் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமில் எவ்வளோ போடுறது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எவ்வளோ? இதில் 60%, அதில் 40%. ஓகே, அதுலேயும் நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் பிரித்து போடுங்க. அதேமாரி இதுலேயும் என்ன கேட்டீங்கன்னாக்கா ஃபண்டை
செக்ரிகேஷன் பண்ணி போடுங்க. ஒரே ஃபண்டுலேயே போடாதுங்க. டெப்ட் ஃபண்டில் கொஞ்சம் போடுங்க. கமாடிட்டி ஓரியன்ட் ஃபண்ட் இருக்குது, ஜெனரிக் ஃபண்ட் இருக்குது. இது மாதிரி பிரித்து போட்டேன்னாக்கா ஓரளவுக்கு ஜென்யூனாக இருக்கும். அதே மாதிரி பொதுவாகவே மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரையும் எது பெஸ்ட்டுங்கிறது என்னுடைய கருத்துன்னு கேட்டோம்னா, லம்சம்மோட எஸ்ஐபிக்கு மியூச்சுவல் ஃபண்டு வெரி பெஸ்ட். ஏன் அப்படின்னு கேட்டால்னா, சப்ஜெக்ட் டு நம்ம கட்டுறது அவங்க கரெக்டாக அலோகேஷன்ஸ் பண்ணி அந்த ஃபண்டு மேனேஜர். பட் நம்ம நல்ல ஃபண்டை தேர்ந்தெடுக்கணும். அதுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் கேட்டிங்கன்னா அப்பப்போ புதுசாக ஃபண்டு வருது அவங்களுக்கு. இப்போ நான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எனக்கு வாட் இஸ் வாட்னு தெரியுமே தவிர ப்ரெசென்ட் ஆக்டிவிட்டீஸை அவங்களுக்கு என்னை விட நல்லா தெரிஞ்சிருக்கும். அவங்கள கேட்டாலும் அப்டேட்டாக ஃபேக்டை சொல்லணும். சார் நான் இவ்வளோ வச்சுருக்கேன், நான் என்ன ஃபண்டில் போடலாம், எனக்கு நல்ல ஃபண்டு கொடுங்க, எனக்கு ரிஸ்க்கும் இருக்கக்கூடாது, ஜென்யூன் மாடரேட்டான இன்கம் வரணும். அப்போ நீங்கள் பார்க்குறபோது எதுவாக இருந்தாலும் 3 இயர்ஸுக்கு தொடக்கூடாது. எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் உடனே நமக்கு பெரிய பலன் கிடைக்கும், சார் நான் போட்டேன் மைனஸில் இருக்குன்னு சொல்லக்கூடாது. மினிமம் வந்து 3 இயர்ஸ் இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு நல்ல ஃபண்டாக இருந்தால் பலன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றிம்மா, தேங்க்யூ.